மூன்றாம் நாள் மதியம் 2:45. போவாலே உன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். நம்ம ஊர் பயிர்க யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம். பஞ்சாயத்து நடக்கட்டும், யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. தேன்மொழி, கனிமொழி, இளமொழி. நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அப்படின்னா நான் சொல்றேன் செய்ய என்ன செய்யணும். என் தாய்மொழி தமிழ்ல லாரி ஏறின மாதிரி கடமடன்னு பேசாம அழகா சென் தமிழ்ல என்னைக்கு வந்து கடனை கேட்கறியா அப்பயே அவன் படத்தை வாங்கியா. நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர். நம்ம தமிழ் பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல, தங்களின் நீதி பற்றாக்குறை குறைந்ததுதான் நம்ம தமிழ். அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நேர்முறையாக அடிப்படை சுட்டிக்காட்டிலும் எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பார்ன் கிறிஸ்டியன். இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. கேலி பண்றீங்களா? போ போ போ. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. வரலாறு பத்தி பேசல, ஒரே ஒரு பதிவு மட்டும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. நீட் தேர்வு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அது அலோவ் பண்ணல. தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எங்கு வேணாலும் பயணிக்கலாம் என்ற நிலையை ஏற்படுத்தி சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் என மகளிர் நம்பினர். ஆனால் அதிலும் ஏமாற்றம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் 5 ஆண்டு இறுதி வரையிலும் அதற்காக என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் சொல்வதைப் போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. அப்புறம் என்ன? நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அப்படியா சொன்னா? தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அவமானம் உனக்கு தேவை? எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில், தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? எங்களுடைய இதயத்தில் நிலையாக வைத்திருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் பெருந்தகை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று துப்புறானேனா உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் தோத்துக்கிட்டே இருக்கேடா, ஜெயிக்கிறேன்டா. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது.
குறுவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலுத்துவதற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்திருந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் மனிதவள முதலீடுகளை தமிழ்நாடு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். போடா பேசும்போது அதை நாம படுத்துறது ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸா ஆடுவேன், டிஃபென்ஸா ஆடுவேன். அப்படிலாம் இருக்கா? எனக்கு தெரியாது. எப்ப டிஃபென்ஸ் ஆடணும் எப்ப அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்துவேன். இவன் அவன்ல to 25 years எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கு. Consideration, the conjunction become injunction and injunction become irritations. Frustrations and temptations are common for all nations because conditions become contradictions and prediction become premonitions. That's why fiction results in collusion, diffusion, destruction, demolition, demonstration, declaration, degeneration, depreciation, deliberation and decoction. இந்த மாமன்றத்துல அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, பொதுவா சொல்றேன், ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. ஏப்பா ஏய், ஒரு ஆம்பளை அழுதுக்கிறீங்க, எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிறீங்க, அது மேல ஒரு நியாயம் இருக்கு பாப்பா, என்ன ஏன்னு கேளுங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. தேன் மொழி, கனிமொழி, இளமொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். நான் நாயுடு, நான் முஸ்லிம், நான் ஐயர், நான் கிறிஸ்துவ, நான் முதலியாரு. போங்க போங்க, வேலை பாருங்க. தம்பி நீ வா, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். குறைந்தபட்சம் 9 முறையாவது பட்ஜெட் என்று சொன்னீர்கள். அதை நிதிநிலை அறிக்கை என்று சொல்லி நன்றாக இருந்திருக்கும். நன்றி தங்கள் சுட்டிக்காட்டியதற்கு. ஓ அப்படியா? அக்கட சூடு ட்ரெஷரிக்கு வந்திருக்கு 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் தி என்டையர் எஃபர்ட் ஆஃப் தி மினிஸ்ட்ரி. தமிழே வரலையே. எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல, வெட்டாம விட மாட்டேன். டேய், அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நீ ஊருக்கு கிளம்பு, நீ ஊருக்கு கிளம்புன்னு நான் இப்படிதான் பேசுவேன். சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. போடா போடா. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். பெரிய மனுஷங்க பேசுற குத்திடுவேன். என் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஏதோ ஒரு சட்டசபை 4 வார்த்தை தமிழை பத்தி பேச முடியாம தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ் மொழிங்கிறது நம்மளோட வெறும் மொழிங்கிறது இணைப்பு பாலம் தான். அது எல்லா மொழியும் அப்படித்தான். ஆனா தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும்? தமிழ் மொழிங்கிறது உண்மையானது. மனோன்மணியம் சுந்தரநாள் தூங்கி உண்மையிலே சத்தியமா சொல்றேன், நான் பேசக்கூடிய இந்த மைக் சத்தியமா, தாய்மொழி மேல தமிழ் மொழி சத்தியமா, இது என் மாமியா நாகம்மா மேல சத்தியம். யோ போயா, உனக்கு சரியா சத்தியம் கூட பண்ண தெரியல. அந்த பேச்சை கேட்டு நான் தூங்கிட்டேன். தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல,
சார் தூங்கிட்டா சார். நேற்று சட்டசபையில் தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர் பாட்டுக்கு பேசாம செவனேன்னு இருக்காரு. நீங்க அவரை கோர்த்து விட்டு எதனா பண்ணி விட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு அவர் மேல என்ன காண்டோ தெரியல. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கி நிற்கிறீங்கன்னு தெரியலையே. ஏன்பா இந்த தமிழ் செம்மொழி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதை நான் இம்புட்டு நாளா நம்பலையா, இப்பத்தே நம்புறேன். கட்டா வச்சு சொல்றேன். கிழிஞ்ச வாயில இருந்து வந்துச்சே தமிழ், அதை வச்சுதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்